பழம்பெரும் பின்னணி பாடகியா இருக்கக்கூடிய ஜானகி அம்மாவினுடைய மறைவை அடுத்து அவங்களுடைய பேத்தி அப்சரா ஒரு உருக்கமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கூடவே தன்னுடைய பாட்டிக்கு இறுதி சடங்குகள் எல்லாமே நான் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி யாரும் வரக்கூடாது அப்படின்னு முழு ஈடுபாட்டோட இறுதி சடங்குகளை எல்லாம் செய்து முடிச்சிருக்காங்க அவங்களுடைய பேத்தி. ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் தவறிட்டாங்க அப்படின்னா பிள்ளைகள் தான் அவங்களுடைய கடமைகளை செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா அவங்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்காம போயிடுச்சுங்க. தன்னுடைய மகனை இவங்க முன்னாடியே இழந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு புத்திர சோகமே இவங்கள மிக பெரிய அளவில் உருக்கி எடுத்துருச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ இப்போது ஜானகி அம்மா அவங்களுக்கு வேறு யாருமே கிடையாது. அதனால் அந்த ஒரு இடத்த நிறைவு செய்ய அவங்களுடைய பேத்தியை களமிறங்கியிருக்காங்க. ஸோ எல்லா விஷயங்களையும் நான் தான் செய்வேன் எங்களுடைய பாட்டிக்கு அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசி நிறைய விஷயங்களை செய்திருக்காங்க. கடைசி வரைக்கும் கூடவே இருந்து எல்லா சம்பிரதாயங்களையும் செய்து முடிச்சிருக்காங்க. இது அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே பார்த்து கதறி அழுதுருக்காங்க. தன்னுடைய கடமைகளை செய்யக்கூட ஆள் இல்லாமல் உலக புகழ்பெற்ற பாடகி இப்போது இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினச்சி எல்லாருமே மனம் நொந்து போய் அந்த இடத்துல கண்ணீர் மல்க கூடி நின்றுருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்திய மொழிகளில் 17 மொழிகளுக்கு மேலே இவங்க பாடியிருக்காங்க. அதில் 48,000த்துக்கு அதிகமான பாடல்களை பாடி ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்தையுமே தன்னுடைய காந்த குரலால் ஈர்த்து வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட பழம்பெரும் பின்னணி பாடகியாக இருந்த ஜானகி அம்மா அவங்க 88வது வயதில் வயது மூப்பு காரணமாக நேற்று முன்தினம் காலமானாங்க. ஸோ நிறைய விருதுகளும் சாதனைகளையும் வாங்கின அவங்களுடைய மறைவு இந்திய திரையிசை உலகத்துக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை 4 முறை வாங்கியிருக்காங்க ஜானகி அம்மா. மேலும் 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடல்களை பாடி சாதனை படைத்தவர் அப்படின்ற ஒரு பெருமையும் இவருக்கே தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய லெஜெண்டரிஸோடலாம் ஒர்க் பண்ண ஒரு அனுபவமும் இவங்கள்ட்ட இருக்குன்னே சொல்லலாம். எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரகுமான் முதல் தற்போது அனிருத் வரைக்குமே தலைமுறைகளை கடந்த முன்னணி இசையமைப்பாளர்கள் பலருடைய இசையிலும் பாடி இந்த இசை உலகத்துக்கு அழியாத முத்திரையை கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களில் மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது அறிவித்த போது கூட அந்த விருது எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்திருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா 55 ஆண்டு கால இசை அனுபவத்திற்கு ரொம்ப ரொம்ப தாமதமாக கிடைக்கக்கூடிய அந்த விருதை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு அதை மறுத்துட்டு அந்த ஒரு விமர்சனமாகவே வச்சாங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா எல்லாருடைய அனுபவத்துக்கும் அவங்களுடைய தகுதிக்கான அங்கீகாரத்தை அப்போவே கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. கால தாமதமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. இப்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பானது ஏற்பட்டிருந்தது. அது என்னன்னா தன்னுடைய மகன், அதாவது ஒரே ஒரு மகனான முரளிகிருஷ்ணாவினுடைய மறைவு தாங்க. அந்த ஒரு துயரத்துலேருந்து மீளாமல் இருந்த அவர் இறந்த 6 மாதத்தில் ஜானகி அம்மாவும் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய உடலுக்கு அரசு மரியாதையானது செலுத்தப்படும் அப்படின்னு கர்நாடக அரசு அறிவித்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் ரசிகர்களுடைய அஞ்சலிக்காகவும் மைசூரில் இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரி மைதானத்தில் நேற்று வச்சுருந்தாங்க. நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் தாங்க இறுதி ஊர்வலமும் நடந்துச்சு. இந்த இறுதி சடங்குகளை எல்லாத்தையுமே அவங்களுடைய பேத்தி நானே செய்வேன் என்னுடைய பாட்டிக்கு அப்படின்னு அவங்களே தூக்கிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் தூரம். இறுதியாக என்னென்ன சடங்குகள் செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே முன்ன நின்று செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுடைய இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா கனியனகுந்தி அப்படின்ற இடத்துல தாங்க நடந்துச்சு. ஜானகி அம்மா அவர்களுடைய முழு உடலுக்கு அரசு மரியாதையானது செலுத்தப்பட்டு தான் தகனம் செய்யப்பட்டிருக்கு. கர்நாடக அரசு இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க. மேலும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவருடைய இரங்கல்களை தெரிவித்திருந்தார். ஜானகி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்காரு. அதில் அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்திய திரையிசை உலகில் தனது தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளுடைய இதயங்களை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகியாக இருந்த திருமதி ஜானகி அம்மாவுடைய மறைவுக்கு நான் ரொம்பவே வேதனைப்படுறேன் அப்படின்னும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய மொழிகளில் பாடல்களை பாடி இந்த உலகுக்கு அழியாத முத்திரை கொடுத்த தேசிய திரைப்பட விருதுகளை வாங்கின இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இசைக்கலைஞர்கள், திரையுலகத்தினர், இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபத்தையும் சொல்லியிருக்காருங்க. அதே நேரம் அவர் அவங்களுடைய பேத்தி ஒரு பதிவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னுடைய அன்பு பாட்டி உலக புகழ் பெற்ற பின்னணி பாடகியுமாக இருந்த ஜானகி அம்மா அமைதியான முறையில் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்காங்க.
ஸோ குடும்பத்தார் அனைவருடைய அன்புக்கு மத்தியில் அவருடைய இறுதி மூச்சை தான் அவங்க வந்து விட்டாங்க. அவரது மறைவால் நாங்கள் எல்லாருமே மனசு ரொம்ப வந்து உடைஞ்சு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலகுக்கு அவர் ஒரு தலை சிறந்த பாடகியாக இருந்தாலுமே கூட எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களுடைய அன்பு, பாசம், கருணை எல்லாம் நிறைந்த பாட்டியாக எங்களுக்கு வந்து இருந்திருக்காங்க. அவங்களுடைய நினைவுகள் எப்போதுமே எங்களோடையே இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டியினுடைய இறுதி சடங்கு குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய தனிப்பட்ட நிகழ்வாக வந்து நடைபெறணும். இந்த துயரமான நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தினுடைய தனிமைக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவர் வந்து உடல்நல குறைவால் அவதிப்பட்ட போது பிரார்த்தனை செய்த எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுபோல் அவங்களுடைய பாட்டியை பற்றி நிறைய விஷயங்களை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் அவர்களும் ஜானகி அம்மா அவங்களுக்கு இரங்கல்களை வந்து அவருடைய பதிவில் வந்து பதிவேற்றம் செய்திருந்தார். தன்னுடைய தேனமுத குரலால் தலைமுறையாக மக்களை மகிழ்வித்த ஜானகி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அதே போல் கமலஹாசன் சாரும் அவருடைய எக்ஸ்தல பக்கத்தில் இந்த ஒரு பதிவை வந்து பதிவேற்றம் செய்திருந்தாருங்க. பாடல் என்றைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த அன்பை இனி எங்கே போய் தேடுவேன் அம்மா, இறக்கி வைக்க முடியாத சோகத்தை எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு அவரும் வந்து பதிவிட்டிருந்தார். ரொம்ப உருக்கமாகவே பதிவிட்டிருக்காருன்னே சொல்லணுங்க. ஏன்னா இந்திய திரையிசை உலகினுடைய பொற்கால குரலாக இருந்தது தான் ஜானகி அம்மாவினுடைய குரல். அவங்களுடைய மறைவு இசை ரசிகர்களையும் திரையுலகத்தினரையும் ஆழ்ந்த சோகத்திலேயே ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாம். உறவுகள் வந்து எப்போ முறியுதோ அப்போ காதலும் முழுமையாக மறைந்து விடுதோ அப்படின்ற கேள்வியும் வந்து இப்போ எழுந்திருக்குங்க. ஜானகி அம்மா அவருடைய மகன் மேலே வச்சிருந்த அந்த அளவு கடந்த பாசம்தான் இன்னைக்கு அவருடைய உயிரையே வந்து எடுத்துருச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த அன்புக்கு அவங்க அடிமையாக இருந்திருக்காங்க. அந்த அன்புக்கு வந்து ஏங்கியிருக்காங்க. தான் இருக்கும்போது தன்னுடைய மகன் இல்லையே, நான் இனிமேல் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ விரக்தியாக வந்து அவங்களே வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மாவினுடைய குடும்ப வாழ்க்கை எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையானதாக ரொம்ப இனிமையானதாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புயலாக இருந்த 2 விஷயம் என்னென்னா, அவருடைய கணவர் இறந்ததும் அதே போல் அவருடைய மகனை அவங்க இழந்தது தான். அவங்களுக்காக இருந்த 2 உறவுகளையும் அவங்க இழந்தப்போவே எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சுங்க. ஸோ கணவர் இறந்திருந்தாலுமே கூட மகன் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு தெம்போட புத்துணர்ச்சியோடு வந்து இருந்தாங்க. அதுவும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அழியாத வடுவாகவே அவங்களுக்கு இருந்திருக்குங்க. அந்த துயரத்திலேயே உடைஞ்சவங்க தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு மனசார வந்து பிரார்த்தனை வந்து செய்துக்கோங்க. அதே போல் ஜானகி அம்மாவினுடைய எளிமையும் இனிமையான குரலும் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.